அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பேக் ஃபயர் தான். காரணம் என்ன அப்படின்னா, 1000 தான் அண்ணன் அமெரிக்கா உலகத்தோட வல்லரசு, ஆச்சாக்கும், பூச்சாக்கும் அப்படின்னு சொன்னாலும், ஐரோப்பாவ பொறுத்தவரையும் எப்படியாச்சும் அமெரிக்காவ வீழ்த்திரணும். நம்ம இடம்டா. ஒரு காலத்துல பிரான்ஸோட ஆதிக்கத்துல உலகம் இருந்துச்சு. பிரிட்டனோட ஆதிக்கத்துல உலகம் இருந்துச்சு. இட்டாலியோட ஆதிக்கத்துல உலகம் இருந்துச்சு. ஏலே என்னைய பார்த்து உலகமே தெறிச்சு ஓடுச்சு பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ஜெர்மன் ஒரு பக்கம் கத்தும். ஆக மொத்தம் அந்த பிராந்தியத்துல ஒரு பயலும் அமெரிக்காவுக்கு அடங்கக்கூடாது அப்படின்னு துடிப்பாய்ங்க. ஆனா கூப்பிட்டா பின்னாடியே ஓடி போயிருவாய்ங்க. அது வேற கதை. நாளைக்கு ஓடுவாங்களா? தெரியாது. நமக்கு தெரிஞ்ச அமெரிக்காவுக்கு அங்க மட்டும்தான் அந்த அளவுக்காச்சும் ஒரு டீசென்ட்டான நிலைமை. மத்த இடத்துல எல்லாம் திருட்டு பையன் வந்துட்டான், சகுனி பையன் வந்துட்டான் அப்படிங்கிற பேரு தான். ஐரோப்பா கண்டமாகட்டும், ஆசிய கண்டமாகட்டும். அப்பேற்பட்ட இடத்துல தான் லூசுத்தனமா டாரிஃப் வார் ஆரம்பிச்சு ஏலே ஒரு பெரிய மனுஷன்யா அவரு. அவர போய் லூசுத்தனம்ன்ட்டு அவரு செஞ்ச வேலைய தான் நம்ம சொல்றோமே ஒழிய, அவர பொறுத்தவரை அண்ணேங்கிற அந்தஸ்துல இருந்து நம்ம இறக்குறதே இல்லையே. தலைவன் பண்ண வேல தான் லூசுத்தனம். தலைவன பொறுத்தவரை அண்ணன் தான். நம்மாள் ஒருத்தர் கீழ வந்து விசாவ பத்திலாம் பேசிட்டு போயிருக்காரு. அப்ப பயந்து வரும்ல. இருக்கட்டும். இப்படி ஒட்டு மொத்தமா பத்த வைக்கும்போது, அவன் டீலுக்குள்ள வந்தவன்லாம் இப்ப டீல விட்டு தெறிச்சு ஓட ஆரம்பிக்கிறார்கள். அதோட ஒரு பெரிய விளைவா இந்தியா, சீனா அப்படிங்கிறது எப்பயும் பகைதான். இப்ப மட்டும் கொஞ்சுறோமா அப்படின்னு கேட்டா, அங்க உட்கார்ந்தே சொல்லிட்டோம். எல்லை பிரச்சனை வேற, வர்த்தகம் வேற, தீவிரவாதத்தனம் வேற. தொலைச்சு புடுவோம் பாத்துக்கன்னு அங்க உட்கார்ந்தே கன்ஃபார்ம் பண்றோம். அதே போல சீன பயலும் கன்ஃபார்ம் பண்றான். என்ன அப்படின்னா, எல்லை பிரச்சனைய வச்சே ஒட்டு மொத்தமா நம்மனால சுத்தி வளைச்சு வீணா போக்கூடாது அப்படிங்கிறான். எல்லை பிரச்சனையே இருக்காது. வாய தொறந்து சொல்லேன் பார்ப்போம் அப்படின்னா, அத சொல்ல மாட்டேங்கிறான். அப்ப 2 பேரோட ஸ்டாண்டும் இறங்க போறதில்ல. ஆனா கிவ் அண்ட் டேக் பாலிசில நெறைய விவகாரங்கள் இருக்கு. என்னதான் நம்ம சீனாவுக்கு எதிரா நெறைய விஷயங்கள தடை போட்டு வச்சிருந்தாலும், நெறைய விஷயங்கள் 2 பக்கம் போயிட்டு வந்துகிட்டு தான் இருக்கு. அதோட எண்ணிக்கைகள் கூடும். ஸ்மூத்தான ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கும். அது ஓரளவுக்கு மூச்சு விடக்கூடிய டைம் கிடைக்கும். யாருக்கு? 2 பேருக்குமே கிடைக்கும். அப்ப அமெரிக்காவால சீனாவ நோக்கி போகக்கூடிய வேகத்த குறைச்சு தான் ஆகணும். வேற வழியே இல்ல. இல்ல. அந்த கேப்ல இந்த சகுனி பையன் யாரு? திருட்டு சீனா பையன் நம்மள நோக்கி வந்துருவான் அப்டின்னா, வந்தா அடி இருக்குறவங்களுக்கு தான் அங்க ரெகுலரா இருக்கக்கூடிய எந்த வேலையும் குறைக்க போறதே கிடையாது. நீ சமத்து பிள்ளையா இருக்கிற வரை நாங்களும் சமத்து பிள்ளையா இருப்போங்கிறத தெளிவான சிக்னலா குடுத்துருக்கோம். அதனால அமெரிக்காவ எதிர்த்துட்டு சீனாவ நோக்கி போய் ஒண்ணுமே இல்லாம போகுதே அப்டின்ட்டு தெறிச்சு ஓடி வந்த ஐரோப்பிய தலைவர்கள், இந்திய தலைவர்கள் கிடையாது. அந்த 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த ஒரு லென்த் கேப்புக்குள்ள என்னென்ன ஃப்ரேம் நடக்குமோ, அது ஸ்மூத்தா நடக்கும். அது ஒண்ணே போதும் அமெரிக்காவுக்கு இடைஞ்சல குடுக்க. ஆனா இதுல சத்தம் இல்லாம இன்னொரு பையன் தான் சிக்கி தவிக்கிறான். அது வேற யாரும் இல்ல, பாகிஸ்தான். பாகிஸ்தான பொறுத்தவரை ஆசிம் முனிர் அமெரிக்காவுக்கு போய் சோறுலாம் தின்னுட்டு வந்தாச்சு. இப்ப சீனால சோறு திங்க முடியுமா? முடியாதா? இதான் ஒரே கேள்வி. இதுக்கு நடுவுல அமெரிக்காவுக்கு ஆதரவா ஏகப்பட்ட விஷயங்கள செஞ்சாச்சு. உக்ரைனுக்கு ஆர்ட்டிலரி ஷெல்லே குடுத்தாச்சு. ரஷ்யா வாழ விடுமா? விடாதா? அப்படிங்கிற கேள்வி. இதுக்கெல்லாம் பதில் தான் ஷபாப் ஷெரீப் ஓடி போய் புட்டின பார்த்து, அப்படின்னு நெஞ்சில கைய வச்சு குனியிறாரு. அதே போல சீனாவ பொறுத்தவரை ஷபாப் ஷெரீப்ப இதுக்கு முன்னாடிலாம் அடேங்கப்பா உலக தலைவர்கள்ல ஒருத்தர் வந்திருக்காரு நம்ம ஊருக்கு அப்படின்னு சொல்லி வரவேற்பாய்ங்க. இப்ப யாரோ ஒரு திருட்டு பையன் வந்திருக்கான், போய் கூட்டு வாங்கடா அப்படிங்கிற மாரி தான் வரவேற்றிருக்காய்ங்க. இல்ல அப்படின்லாம் சொல்ல முடியாது. பல சந்திப்புகள எடுத்து பார்த்தோம்னாலே தெரிஞ்சு போயிரும். ஷபாப் ஷெரீப் மரியாதை அப்படிங்கிறது மலை மேல இருந்து அப்படியே கீழ தள்ளி விட்டாய்ங்க. சரிச்சு விட்டாய்ங்க. உருண்டு ஓடு அப்படிங்கிற மாரி. இப்ப பாகிஸ்தான் பையன் தான் தெளிவா மாட்டியிருக்கான். இதுலருந்து வெளில வர முடியுமா அப்படின்னு கேட்டா, அமெரிக்க மடியில உட்காந்துட்டு இந்த 2 பயலுகள பார்க்க கூட முடியாது. குனிஞ்சே உட்கார்ந்ததுனால, "அமெரிக்க மடியிலயா உட்கார்ந்திருக்க?" அப்படின்னு அடிப்பார்கள். இது பத்தாது அப்படிங்கிறது ட்ரம்ப் ஒரு நாளைக்கு 4 ட்வீட்டாச்சும் போடுறாரு. எங்கடா காலையில இருந்து ஒரு ட்வீட்டையும் இது சம்மந்தமா நான் பார்க்கலையேன்னு வந்து என்ட்ட கேட்கக்கூடாது. அன்னைக்கு 4 நாள் போட்டாரு. அத இன்னைக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாகிஸ்தானும், அமெரிக்காவும் கனிம வளங்கள சேர்ந்து எடுத்து வித்து உலக வல்லரசு போது. நான் மட்டும் அவன் எப்பவும் போல கீழ இருப்பான் அப்படிங்கிற மாரி, அந்த கனிம வளங்கள வச்சு ட்ரம்ப் ஏகப்பட்ட கதைகள் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. உள்ள தங்கம் இருக்கு, வெள்ளி இருக்கு, கச்சா எண்ணெய் இருக்கு. இன்னும் தோண்டி பார்த்தா இன்னொரு அமெரிக்காவே இருக்கு தெரியுமா? அப்படிம்பாய்ங்க. இது பூரா சீனாவுக்கு தெரியாதா? அதெல்லாம் இருக்க கண்டு தானே குடுத்தேன். எடுக்க முடியாம தானே தவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி சீனா ஒளறிட்டு பேசாம இருக்குமான்னு கேட்டா,
எடுக்க முடியுதோ முடியலையோ அமெரிக்கா பயல உள்ள விட்டுறக்கூடாதுன்னு எல்லாம் ரொம்ப தீவிரமா இருப்பாய்ங்க. ரஷ்யாவ பொறுத்தவரையும் இந்தியாவுக்கு பாகிஸ்தான் எதிரி. இந்தியாவுக்கு செக் வைக்கிறக்காக பாகிஸ்தான வளர்க்குது. ஆனா வளர்க்கக்கூடிய பாகிஸ்தான் சில நேரங்கள்ல நமக்கே செக் வச்சுடுறான். எப்படி? பாகிஸ்தான் ஒரு நாடே கிடையாதுப்பா. இப்ப ஆர்ட்டிலரி ஷெல் உக்ரைனுக்கு போயிருக்குமா? போகாதான்னு கேட்டா போகாது. அதே மாரி ஆப்கான்ல நார்த்தர்ன் ரெசிஸ்டன்ட்ன்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டம் அப்படிங்கிறது ரஷ்ய ஆதரவு, ரஷ்ய கம்யூனிகேஷன்ல தான் இருந்துச்சு. அந்த கூட்டத்த நைட்டோட நைட்டா ஹெலிகாப்டர் அனுப்பி அடிச்சு விரட்டுனதோட பெரும் பங்கு பாகிஸ்தான்ட்ட தான் இருக்கு. உடனே நம்ம நெனச்சிடக்கூடாது. பெரிய வீரனுங்க போய் அடிச்சு விரட்டி விட்டாய்ங்க. அப்படிலாம் கிடையாது. அவனுங்கள அமெரிக்காவாலயும் வீழ்த்த முடியல, ரஷ்யாவாலயும் வீழ்த்த முடியல. அந்த மலை பிரதேசம் அப்பேற்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன். என்ன ஒண்ணு வான்வெளி தாக்குதல முறியடிக்க மிசைல்லாம் லான்ச் பண்ணி ரெடியா இருப்பாய்ங்க. தாலிபான்கள்ட்ட என்ன இருக்கு? அமெரிக்கா அந்த ஆயுதங்கள்லாம் விட்டுட்டு போல அப்படின்னு அசால்ட்டா இருந்தாய்ங்க. இவனுங்க வான்வெளி தாக்குதல் நடத்தி விட்டார்கள். அதுல தான் வீக்கா போச்சே ஒழிய, பாகிஸ்தான் ராணுவம் கிழிச்சு விட்டுருச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனா, அந்த சம்பவம் மூலியமா நார்த்தர்ன் ரெசிஸ்டன்ட்டோட பிரசன்ஸ் ஆப்கானிஸ்தான்ல இல்லாம பார்த்துக்கிட்டதோட பெரும் பங்கு பாகிஸ்தானையே சேரும். இப்ப அவர்கள் இந்தியா கூடயும் கம்யூனிகேஷன் ஜாஸ்தியா இருக்கு. ரஷ்யா கூடயும் இருக்கு. நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். ப்ளீஸ் என்னையும் ஏத்துக்கங்க அப்படின்னு அமெரிக்க உளவுத்துறை தினமும் நடையா நடன்னு நடக்கிறான். என்னைக்கு வேணாலும் ஆர்டர் குடுத்து புடுவாய்ங்க. ஏன்னா நார்த்தர்ன் ரெசிஸ்டன்ஸ்க்கு தேவை அவர்களோட நிலப்பரப்பு. அது எவன் மூலியமா போனா என்ன அப்படிங்கிற மாரி ஒரு தியரி ஓடிக்கிட்டு இருக்கு. இம்புட்டு பாகிஸ்தான் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு நினைக்கக் கூடாது அப்படிங்கிற மனநிலையில ரஷ்யா கொஞ்ச காலமா உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அதே சமயம் டொம்முன்னு கதவ போட்டு அடைக்க வேணாம். இந்தியா தூக்கி போட்டு மிதிக்கும்போது நம்மளும் சப்போர்ட் பண்ணிக்குவோம். உலக அரங்குல இந்தியாவ ஃப்ரீ பண்ணி விட்டுருவோம் அப்படிங்கிற தியரியில நிக்கும்போது தான், இப்ப போய் ஷபாப் ஷெரீப் சிக்குது. பாகிஸ்தான பொறுத்தவரையும் ரஷ்யா, சீனா, இந்தியா இந்த உறவுகள்ல இந்திய, ரஷ்ய உறவு அப்படிங்கிறது நின்னு பேசும். அதனால தான் அமெரிக்கா சமாளிக்க முடியாம தடுமாறுறாய்ங்க. ஆனா ரஷ்ய, சீன உறவு அப்படிங்கிறதெல்லாம் நின்னுகூடம் பேசாது. யுத்த காலங்கள்ல பிரெட்ட மட்டும் அனுப்பிச்சுட்டு ஏமாத்திட்டாய்ங்க. தப்பி தவறி வேற பக்கம் ஆயில் கிடைச்சா ரஷ்ய ஆயிலையும் வாங்க மாட்டேன்ட்டு போயிருப்பாய்ங்க. அதே மாரி தான் இந்திய, சீன உறவும் இதே ஃபார்மட் தான். இதனாலேயே இந்த கூட்டணி ஒத்து வராது அப்புட்ன்னா, இந்த கூட்டணி ஒத்து வராது. ஆனா தேர்தல சந்திப்போம். சந்திச்சதுக்கு அப்புறம் உன்னைய வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு நாங்க அடிச்சுக்குவோம் அப்படிங்கிற மாரி இந்த டோன்ல மாறி போயிருச்சு. இத அமெரிக்கா கொஞ்சமும் எதிர்பார்க்கல. அமெரிக்காவே எதிர்பார்க்கல அப்புட்ன்னா, பாகிஸ்தானோட நிலைமைய யோசிச்சு பாருங்க. பாகிஸ்தானுக்கு முடிவுரை சீக்கிரம் எழுதப்படும். அப்படி எழுதும்போது டிஸ்டர்பன்ஸ் மிகப்பெரிய அளவுல குறையும். சீனா சார்ந்து குறையும். இன்னைக்கு நிலைமை. ஏன் அப்புட்ன்னா, ஒரு 10 நாள் இல்ல ட்ரேட் வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிளியராவே வச்சுக்கலாம். ட்ரேட் வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சீன கதவுகள் தொறக்குமா அப்படின்னு கேட்டா, இல்லையே. இன்னும் 2 காங்கிரஸ் சுவர் எழுப்ப சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்மளே சொல்லியிருந்தோம். ஆனா ட்ரேட் வார் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மெல்ல கதவுகள தொறந்து வைக்கிறோம். உலக அரசியல்ல எந்த கதவையும் அடைக்காத. எல்லாத்தையும் தொறந்து வை காத்து வரட்டும் அப்படிங்கிறது தான் பாடகம். அதனால நாளைக்கு நிலைமைகள் மாறலாம். கீழ வந்து என்னைய திட்டக்கூடாது. இன்றைய நிலைமை அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரிஞ்ச அமெரிக்கா அடி வாங்குறான். கண்ணுக்கு தெரியாம பாகிஸ்தான் கதறிக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே அடி விழுந்துருச்சுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.